வந்தாச்சு. என்ன இதெல்லாம்? இவன் இப்போ ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க போறான், கேளுங்க. ஏய் திருடா, என்ன நடந்ததுன்னு விஜய் அங்கிள் கிட்ட சொல்லுடா. ஏய், என்ன மிரட்டுறியா? நான் யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கௌரி, இவன் இப்படியெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். சூடுவை. இல்ல, வேணாம் வேணாம் வேணாம். வேணா உண்மையை சொல்றா. சொல்லிடுறேன், எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். என்ன விட்டுருங்க, முடியல. நடந்ததெல்லாம் அங்கிள் கிட்ட சொல்லு. விஜய் சார், என்னை மன்னிச்சிடுங்க. லக்ஷ்மி என் தங்கச்சி மாதிரி. அவங்க மேல எந்த தப்புமே இல்லை. நான் ஒரு திருடன் சார். லக்ஷ்மியோட அண்ணன் வீட்டுக்கு ஒரு நாள் திருட போனேன். அப்ப என்ன நடந்ததுன்னா, சத்தம் போட்ட குத்திடுவேன். நான் கத்தல, என்ன விட்டுருங்க. நானே வில்லி, ஏன் வீட்லயே திருட வந்திருக்கியா? தெரியாம வந்துட்டேங்க, என்ன விட்டுருங்க, நான் ஓடிடுறேங்க. விட்டுடுறதா? ஏற்கனவே திருட வந்த ஒருத்தனை கொன்னு கொல்லையில புதைச்சிருக்கேன். அவனுக்கு துணையா உன்னையும் புதைக்க வேண்டாம். அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நான் என் திருட்டு தொழிலை விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. என்னது விட்டுடுறதா? நான் சொல்ற மாதிரி நீ கேட்கறதா இருந்தா உன்னை விட்டுடுறேன். செய்ய போற வேலைக்கு பணமும் தரேன். ஏதாவது கொலைகளை பண்ண சொல்ல போறீங்களா? சீச்சி, அதெல்லாம் இல்ல. அல்வா திங்கிற மாதிரி அழகான வேலை. அப்படியா? சொல்லுங்க, அப்படி என்ன வேலை? நடிக்கிற வேலை. நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும். எனக்கு லக்ஷ்மின்னு நாத்தனார் ஒருத்தி இருக்கா. அவகிட்ட உனக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி நீ பழகணும். என்ன, நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. நாளைக்கு அவ போட்டோவும் பணமும் தரேன். உன் வேலையை ஆரம்பிச்சுடு.
சொல்லிட்டீங்கல்ல, முடிச்சிடுறேன். நான் வரேன் தெய்வமே. அவங்க அண்ணி சொன்னதை கேட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் லக்ஷ்மியை துரத்தி துரத்தி தொந்தரவு பண்ணேன் சார். அவங்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி உங்களை நம்ப வச்சேன். என்னை மன்னிச்சிடுங்க சார். ஏது இந்த பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் நான் நம்ப சொல்றியா? டேய், இதெல்லாம் என்னால நம்ப முடியாது. நான் சொன்னது எல்லாமே உண்மை சார். என்னை நம்புங்க சார். என் மேல சத்தியம் சார். நீ யார் மேல வேணாலும் சத்தியம் பண்ணு, என்னால இந்த டிராமாவெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது, புரியுதா? இல்லங்க, அவன் சொல்றதுதான் உண்மை. அவனை நம்புங்க. என்னத்தை நம்ப சொல்ற? 4 வாண்டுங்களை கூட்டிட்டு வந்து நீ படம் காட்டினா அதை நாங்க நம்பணுமா? நீ பண்ணதையெல்லாம் நாங்க நேர்ல பார்த்தவங்க, அனுபவிச்சவங்க, அவமானப்பட்டவங்க. டேய் விஜய், இப்ப போலீஸுக்கு போன் பண்ணுடா. போடா. போலீஸ்க்கு தானே, கடைசியில பண்ணலாம். கொஞ்சம் பொறு. இங்க பார், நீ லக்ஷ்மி ஆண்டிக்கு பண்ண துரோகத்தை ஒண்ணு விடாம விஜயக்கு கிட்ட சொல்ற. என்னடி, எனக்கே ஆர்டர் போடுறியா? நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. அப்படியா? இப்ப பாரு. ஐயோ, என்னை விட்டுடு. ஐயோ, ஐயோ, என்னை விட்டுடு. ஐயோ, என்னை விட்டுடு, விட்டுடு. நான் உண்மையில சொல்லிடுறேன். நான் உண்மையில சொல்லிடுறேன். என்னை விட்டுடு. லக்ஷ்மிய ஆரம்பத்துல இருந்தே எனக்கு பிடிக்காது. அவளை நான் ரொம்ப கொடுமை பண்ணியிருக்கேன். பணத்துக்கு ஆசைப்பட்டு லக்ஷ்மிக்கு நொண்டி மாப்பிளைய கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ண. அவன் செத்து போனதுனால விஜய் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. லக்ஷ்மியோட பணக்கார வாழ்க்கையை பார்த்து நான் வயிறு எரிஞ்சேன். அப்பதான் அவளோட மாமியாருக்கு அவளை பிடிக்காதுன்னு தெரிஞ்சது. நானும் ஜானகி அம்மாவும் சேர்ந்து விஜயையும் லக்ஷ்மியையும் பிரிக்கிறதுக்காக திட்டம் போட்டோம். அதுக்காக நான் ஜானகி அம்மா கிட்ட 2 லட்சம் பேரம் பேசி 40,000 முன்பணமா வாங்கினேன். எங்க வீட்டுல திருட வந்த ராஜேஷை வச்சு இந்த நாடகத்தை ஆரம்பிச்சேன். விஜய் தம்பியும் ராஜேஷ் லக்ஷ்மியோட உறவை உண்மைன்னு நம்பி பெட்டியோட அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. விஜய், லக்ஷ்மி சொக்க தங்கம். தயவு செஞ்சு அவளை ஏத்துக்கங்க. சரி சரி, போதும்.
விடுப்பா, எதுவும் பேசாதப்பா. அந்த ராஜேஷும் லக்ஷ்மியோட அண்ணி சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா. லக்ஷ்மி ரொம்ப நல்லவப்பா. லக்ஷ்மிக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிடுப்பா. அத்தை, நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு நான் மறந்துட்டேன். நீங்களும் மறந்துடுங்க அத்தை. அம்மா, எப்படிம்மா உங்களுக்கு இப்படிலாம் செய்ய மனசு வந்துச்சு? இல்லப்பா, நான் பணம் அந்தஸ்துன்னு உனக்கு பொண்ணு பார்த்தேன். ஆனா நீ திடீர்னு ஒண்ணுமே இல்லாத லட்சுமி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்ன. அந்த கோபத்தை நான் உன்கிட்ட காட்ட முடியாது, அதனாலதான் லட்சுமி கிட்ட காமிச்சேன். அத்தை, அழாதீங்க. ஏதோ திருஷ்டி வந்து கழிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அழாதீங்க அத்தை. விஜய், என்ன மன்னிச்சிடுப்பா. என்னம்மா? என்ன மன்னிச்சிடு. விஜய், லட்சுமி ரொம்ப நல்லவடா. நான் அவளுக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணியும் அவ உங்ககிட்ட எதையுமே சொல்லலடா. லக்ஷ்மி, உன் நல்ல மனசு புரிஞ்சுக்காம என்னெல்லாமோ பேசி நான் உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிரு லக்ஷ்மி. ஐயோ, என்னங்க நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? என் மனசுல எதுவுமே இல்லை. நீங்க தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களே. விஜய், ம். அங்குள் ஆண்டியும் ஒண்ணு செத்துட்டாங்க. விளக்கும் போய் சொல்லாது, மாயக்கண்ணாடியும் போய் சொல்லாது. உண்மைதான், நம்புறேன். ஆனா இது ரெண்டு காட்டுற உண்மைகள் வேற வேறையா இருக்க. இதை எப்படி நம்புறது? கடவுளை சந்தேகப்பட வேணாம், விளக்கையும் மாயக்கண்ணாடியும் சந்தேகப்படலாம்ல. அப்பா, நம்ம பொறுத்த வரைக்கும் விளக்கும் கடவுளும் வேற வேற இல்ல, மாயக்கண்ணாடி வேற இல்ல, கடவுள் வேற இல்ல, நமக்கு மூணுமே ஒண்ணுதான்ப்பா. மூசா, நம்ம குழப்பத்தை தீர்க்க ஒரு துரும்பு உதவி பண்ணாலும் அதுவும் நமக்கு கடவுள் மாதிரி தான். இப்ப நான் அதை பேசவில்ல. நாம நம்புற கடவுளே கடவுள் மாதிரி இருக்கிற விளக்கு மாயக்கண்ணாடிமே நம்மளை குழப்பி சோதிச்சா என்ன பண்ண முடியும் மூசா? மூசா, நீ சொன்ன மாதிரி நமக்கு விளக்கும் கடவுள் தான், மாய கண்ணாடியும் கடவுள் தான். ஆனா சில சமயங்கள்ல அந்த கடவுளையே தீய சக்திகள் கட்டுப்படுத்துறப்பா, கடவுளாலே படைக்கப்பட்ட விளக்கையும் மாய கண்ணாடியையும் ஏன் அந்த தீய சக்திகள் கட்டுப்படுத்தி உண்மையை மறைச்சு நம்மளை குழப்பிருக்க கூடாது? ஆமா மூசா, காலம் காலமா நம்ம எதிர்கிட்ட இருந்து காப்பாத்துற, நாம நேசிக்கிற நம்ம கடவுளோட படைப்புகளே நம்மள இப்படி குழப்புதுன்னா இது ஏன் நம்ம எதிரி லீயோட சதியா இருக்க கூடாது? ஆமா மூசா, இருக்கலாம். உன்னை ஓலைச்சுவடிய படிக்க விடாம தடுக்கிறதுக்கு உங்க அம்மாவே கொண்டு உன்னை தடுக்க பார்த்த லீ, நீ தாத்தா விடுவிக்கிற முயற்சியில உன்னை தடுக்க நமக்கு உதவுற கடவுளே கூட கல்லறையில் அடைச்சு வைப்பான். இதுக்கெல்லாம் சரியான பதில் கிடைக்கணும்னா நாம நம்ம தெய்வத்தை தான் போய் கேட்கணும். வாங்க பாட்டி, நாம போய் நம்ம தெய்வத்தை கேட்போம். வாங்க வாங்க. வாராணி. கண்கண்ட தெய்வமே, காலங்கள் கைவிட்டாலும் செய்த கருமங்கள் தடை போட்டாலும்
பூதலோகத்தையும் எங்கள் பூதலோக சக்கரவர்த்தி என் தாத்தாவையும் தீய சக்திகளிடமிருந்து மீட்க உன் அறிவுரைப்படி நீ காட்டுகிற பாதையில் அயராது போராடி கொண்டிருக்கிறோம். இப்போது அந்த பாதையில் மேற்கொண்டு பயணிக்க முடியாதபடி ஒரு தடங்கள். நாங்க விளக்க வச்சு கண்டுபிடிச்ச 3வது சுமங்கலி பொண்ணு தேவி பொட்டு இழந்து பூவிழந்து அமங்கலி கோலத்தோட நிக்கிறா. ஆனா அவ கடந்து போகும்போது அவ தான் நாங்க ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய 3வது சுமங்கலின்னு விளக்கு வேற எரிஞ்சிருக்குது. இந்த குழப்பத்தோட நாங்க மாயக்கண்ணாடி போய் பார்த்தப்ப தேவியின் கணவன் கணேசன் போர்ல குண்டடிப்பட்டு இறந்து விழுறான். அரசாங்கமோ அதை உறுதிப்படுத்திடுச்சு. தேவி தாலி அறுத்த அமங்கலி ஆனதுக்கு அப்புறம் அவ விளக்க கடக்கும் போது விளக்கு எப்படி எரிஞ்சது? விளக்கு காட்டினபடி தேவி சுமங்கலியா, மாய கண்ணாடி காட்டினபடி தேவி அமங்கலியா? தெய்வமே, இந்த குழப்பத்தை நீதான் தீர்த்து வைக்கணும்.